கிலோ 600 ரூபா, கிலோ 600 ரூபா. அதான் பாருங்கப்பா, இந்த நாள்ல பொறுமையா ஆர்டர் மாட்டணும், பொறுமையா இருங்க. ஆர்டர் வாங்க ஐயா. தூரி அங்க எப்படி எதிரியா வேணும்? கிலோ 1000 ரூபா. 1000 ரூபா? அப்ப இவர் கொரோட்டு குவாலிட்டி இருந்தாரு 600 சொல்லி காயின் சென்னாக்கற பழுத்து தம்புழுதாத பழுத்து தம்புழுது பருத்து புழுந்தாரு. நீங்க இவ்வளவு பேசிக்கிற நீங்க திங்கல. நீங்க நான் இப்போ 10 காய் எடுக்கிறேன். எனக்கு வந்து ஃபைனல் விலையோட சொல்லுங்க. உங்களுக்கு எனக்குமா 5000 தாங்க முடிச்சோம். 10 காய் 5000 தாங்க. அவ்வளவு பட்டெல்லாம் ஒரு சரிலாங்கிற உலகத்துல வேலை சொல்லிடுறாங்க. கொஞ்சம் குறைச்சு போடுங்க இன்னும் கொஞ்சம். சரி வாங்க. தூரம் கிலோ 1200 ரூபா. 1200 ரூபா. ஒரு 10 காய் போடுங்க. பாருங்காஜியார் பாதி தெருங்காஜியார் வெள்ளக்கார மாதிரி 12 இலவசாட்சி தூரியாங்க பார்த்துட்டு சரி சரியா பாருங்கப்பா. 1200 ஜெனிவினா அவருக்கு ருசி தானே அவர் கொண்டு வந்தாரு. அப்ப எங்கள்கிட்ட அது மாதிரி காசு என்னட்டு இல்லை. நாங்க வந்து கூலி வேலை கொண்டு வரோம். நான் வந்து கொஞ்சம் குறைச்சு கேட்கிறேன். எங்க வந்து தொலைச்சது தள்ளி எடுங்க. கொண்டாங்க சல்லையா கொண்டாங்க. சரியா? சரியா? போட்டு சரி போட்டு பிடிக்கிறாங்க. 500 எல்லாம் 1200. சரி சரி அப்படி சார். வைத்திருந்து எந்த ஆட்ட செய்ய 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 இந்த தள்ளு நல்ல பிறந்திடவா நீ பிறந்த Hajar, evaluasi sari tang Hajar, macam durat lini wara. ஏவாப்பா எனக்கு நீங்க அடிச்சா? அதியா கேட்டு வந்த மனுஷன் ஏண்டா விரட்டுற இப்படி? அதுதான் வாப்பா இப்ப ட்ரெண்டிங். கஜினி சூர்யா மண்ணான் கட்டி. இது நீங்க ஒன்றும் நினைச்சவானமே கொஞ்சம் இதாங்க 20 ரூபா. இதை வச்சு நான் நாக்கு வலிச்சவா? உங்களோட கால்கையெல்லாம் நல்லா தானே ஈக்குது. உழைச்சி தின்னலுமே நல்லா. அதெல்லாம் பெரிய பொறுப்பு ஆஜியா. நீங்கள் தந்து பழகிட்டீங்க, நான் வாங்கி பழகிட்டேன். இப்படியே என்னை விட்டுடுங்க. நீங்கள் அப்படியெல்லாம் பேச வேணாம். நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா காசு நான் தாரேன். சரி, நீங்கள் எந்த மாதிரி ஒன்று செஞ்சு சம்பாதிச்சு தின்ன பாருங்க. ஆஜியார் இப்படித்தான் போன மாதம் மொத்தம் 10,000 தந்தார். நானும் அதிகம் வாங்குறத விட்டுட்டு நல்லா 10,000 சாமானை வாங்கி ஊடா பைத்து விற்றுக்கொண்டு வந்தேன். ஒரு வீட்டில் ஒரு புல் ஒரு வஸ்துவும் வாங்கலை. போகிற இடமெல்லாம் இப்போ வானம் புறவு வாங்க, இப்போ வானம் புறவு வாங்க. உழைச்சிறவனை மதிச்சிடல. 20 ரூபா தந்துட்டு 200 ரூபா பயானம் பண்ணுவான். நான் செய்கிறத நியாயப்படுத்த நான் விரும்பல. ஆனால் வேறு வழி எனக்கு இல்லை. நான் வாரேன். நீ என்ன வீடியோ எல்லாம் பண்ற? பாப்பா ட்ரெண்டிங் दुप्पत बोसत देखक ओनन भूमिया मत लोके बाबा इदा पाट पोटा शुक्रिया इको ओ कोंडा ना खत्म बाय बाय टाटा गुड बाय ஓ அப்ப மாற கடங்க வந்து 3 புக் முடிஞ்சிட்டு பாருங்க.
அறவாசி கார்ல வா ஒருக்க வாங்கிட்டு போனா ஆளக்காணும் இல்லை கொஞ்ச நேரம் நான் காலம் நேரம் கஸ்டமர் நம்பிடு செய்யற வேலை நான் போன் அடிச்சா போன தூக்குறதுல கூட கிடைக்கத நான் வாரேன் ரீலோட் போட்டதுக்கு ஒரு கடை சாமான் எடுக்க ஒரு கடை அது போல கூட வச்சு அது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு முறை வச்சுட்டு போறேன் நான் ஓலை இல்லை சும்மா பொதுவா சொல்றேன் சுலைமான் நீங்க எனக்கு இப்போக்கு நீங்க ஒரு ரீலோட் ஒன்று போடுங்க இல்ல பேலன்ஸ் முடிஞ்சு நாளே போடுங்க நாளே போடுவோம் சிந்தைக்கு வர சுலைமான் என்ன ரீலோட் ஒன்று போடணும் ரீலோட நம்பர் எவ்வளோ நோட் 77 100 போகலையா அவசரம் ஓ உடனே போறேன் நீங்க செஞ்ச ஒரு மோசமான வேலை உண்டு இப்ப நீங்க எனக்கு ரீலோட் இல்லைன்னு தான் நீ சொன்னேன் 125 மட்டும் போட்டு எனக்கு 100 தான் போடி நீங்க வளமையா பெரிய பேக்கேஜ்ல போடுறேன் என்ன தெரியும் நான் எங்க பெரிய பேக்கேஜ் போடுறேன் நேரத்தோட மூட பெரிய பேக்கேஜ் ஒன்று போட்டு பேலன்ஸ் ஒன்று டீராது அப்ப நீங்க எனக்கு ரீலோட் போடீங்க எனக்கு அத காசு நான் உங்களுக்கு தராச்சு பேலன்ஸ் இல்ல ஏன்னா நிறைய பேர் தள்ளியத்தை ரீலோட போட்டு நீங்க பாருங்க கலியில இவரும் ரீலோட போட்டு பாருங்க புக்க பாருங்க 4500 ரூபாய்க்கும் கடைக்கிட்ட வரக்குள்ள அவருக்கு ஒரே கோல் வர நீங்க தட்டி பேசி எடுக்கணும் பேசி அப்படி எத்தனை பேரை தட்டி பேச அதுக்காக்கா பிறகு நான் உண்மையில நான் ரீலோட் உங்களை கடையை நான் போட வரல ஏன்னு சொன்னாங்க எனக்கு கடைகள் இல்ல சரி அப்படி இல்ல இவனே இங்க வா அடுத்து அவரும் அடுத்து ரசிகனா 500 காசா எனக்கு ரீலோட் கொஞ்சம் கொடுக்கிற கொஞ்சம் பேலன்ஸ் நான் கொடுத்துட்டா ஆனே பிச்சைக்காரமா வைத்து கொண்டு நீங்க என்ன தள்ளி இருக்கிற அவர்கிட்ட கணக்கொண்டு ஈரிங்க ஏற்கனவே போயிடுறேன் எல்லாம் தந்து இது இப்படித்தான் சொல்றேன் எல்லாரும் இப்ப நீ செய்யற தடவை கடை மரியாதை சொன்னா நீ கட்ட நடக்கும் நீ பிட்டேல வந்து சரி பிட்டேல இருந்து வந்த கதையெல்லாம் பேசுவாங்க அப்ப வேற ஒரு ஊர்ல எல்லாரும் ஒத்துமையா தான் பாடணும் எது வந்த நீ வந்த வருஷத்துல அதெல்லாம் வேற குவாலிட்டி இல்ல பாக்குற வார்த்தை அர்த்தம் தெரியுமா எது சொல்லுங்க வந்த மரத்தொட்டின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ண பாக்குறேன் ஓ வேறதே அந்த வார்த்தையை பேசாது இந்த வார்த்தை வார்த்தை வந்தான்னு சொன்னாக்கிற உடனே மரியாதை சரி சரி கணக்கு 4700 கூட 4700 இருக்காரு அப்ப நீ 300 போட்டு என்ன 5000 சொல்ல தாரேன் நம்பர் சொல்லுங்க 78 85 60 259 300 அப்பா 5000 வெட்டிடுவா அதே மார்க் பண்ணிக்கும் நான் மாறி ஒண்ணு இங்க கண்டலையா பச்சை பச்சையா எனக்கு தெரியும் நான் போறேன் கடைசிக்கு ஓட தள்ளியும் இல்லை அவன் தள்ளியும் இல்லை நாளைக்கு 2 இடத்துல மெச்சிடு எதுக்கு போறேன் யோசிச்சு கொண்டீரப்பா இப்ப நாளைக்கு 2 இடத்துலையும் தான் பரவாயில்ல 3 இடத்துலையும் தான் பரவாயில்ல நீ போனவன மேல பேரை போட்டுமே இருக்கிற நாள் லீவை போட்டு இங்க வந்து ஏன் பேரை போட்டுக்கோ இது படம் சரியா யூசுஃபாக்கா அது என்ன சரிதான் என்ன பேரையும் போட்டிக்கல கடைசி நான் அங்க வெளிநாட்டுல இருந்தே லீவை போட்டே வந்து விளையாடுறேன் யூசுஃபாக்கா நீங்க அப்படி சொல்ல வேணாம் நான் உள்ள வைஸ் கேப்டனா போட்டது தீர்மானிச்சிருந்தப்ப வயசு போனதுல வைஸ் கேப்டன் உனக்கு உண்ட வயசு உனக்கு வச்சு கிரவுண்ட்ல போய் விளையாடுறாது நாங்க எதை செய்யண்டா போன நோட்டி நோட்டி விட்டுலிக்கிறேன் நாங்க இப்ப விளையாட்டு இல்லாத காரணமே இதை ஓ40 ஆச்சுதான் வெளியே போனாலும் கிரவுண்ட்ல அந்தி போனாலும் கிரவுண்ட்ல பாலக்கிங் கிரவுண்ட்ல எப்ப சரி O14 பரல இது எப்பவுமே O40யா அடே அதவு கட்டவே உனக்கு எப்ப நான் உன்ன கிரவுண்ட் ரோட்ல கண்டிக்கிறோட உங்களோட வயசுக்கு பயிற்சி விளையாடுகிறேன் உங்களுக்கு ஏதாவது நான் எதை செய்வேன் நாளைக்கு மெச்சில் போய் விளையாட போவானும் எனக்கு முக்கியமான டியூட்டி எனக்கும் பாப்பாக்கும் கட்டாயமாக பார்த்தே ஆகணும் நாங்கள் இப்படி இப்போ மெச்ச ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படியும் நான் ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் லீவ் போடுவேன் காரணம் எத்தனை என் தோட்டத்தில் கொஞ்சம் எனக்கு வேலை ஆகிறேன் அதை சுட்டி நான் கொஞ்சம் இதை 2-3 நாளைக்கு எனக்கு டைம் ஒன்று தாங்கோ அது பிறகு நாங்கள் மெச்ச ஸ்டார்ட் பண்ணோம் சரி சரி யூசுஃபாக்கா நீங்களோட வேலை நாளை செய்யுங்க நாங்களும் வேற வேலை செய்கிறேன் The next day. வாப்பா வாப்பா ஏன் கொஞ்சம் அவசரமா வாங்க நான் 1 பாத்ரூம் போகணும்
என்னப்பா வாழைக்கொலையை வச்சுடன் வாங்காம இப்படி பார்த்து கொண்டிருக்கிற? இதோட 67 என்னத்தின் 67? வாழைக்கொலை. இதோட என் தோட்டத்துல இந்த வாழைக்கொலை களவு வைத்திருக்கிறது 67வது. இதை நான் கட்டாயமா காப்பாத்தி ஆகணும். ஒரு வாழைக்கொலைக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா யூசுப் காக்கா நீங்க? இந்த வாழைக்கொலையை பாதுகாக்கணும்னு சொன்ன இந்த முறையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. யூசுஃபக்கா, ஓ, ஒரு விஷயம் கேள்விப்படவே இல்லையா? இல்லையே. அது 2ஆம் கட்ட அசுவாசமே ஓ, குடுக்குறாமே. கொடுக்குறோமோ?